நேத்து பார்வதி சாண்ட்ராவ புடிச்சு தள்ளினதுக்கு அப்புறமா, திவ்யா நம்ம எல்லாரும் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்டாங்க. நமக்காக பேசின மாரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு திவ்யா சாண்ட்ராவ இறுத்தி புடிச்சிருப்பாங்க. அவங்க பின்னாடி உட்காந்துருப்பாங்க. டிக்கிலேருந்து புடிச்சிருப்பாங்க. புடிச்சிருக்கும்போது இவங்கள புஷ் பண்ணும்போது, "என் கை, என் கை, என் கை" அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம கை ஆப்போசிட் டைரக்ஷன்ல புஷ் பண்ணோம்னா, நம்ம கை உடைஞ்சிரும். அதனால "என் கை, என் கை" அப்படின்னு கத்திருப்பாங்க. அத பத்தி கவலையே படல பார்வதி. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருப்பாங்க. பார்வதி பத்தி தெரிஞ்சது தானே. அதனால அவங்க போனதுக்கப்புறமா, "என் கை மடங்கி ஒடிஞ்சிருக்கும்" அப்படின்னு சொன்னோனே, அதெல்லாம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுறாங்க. உடனே கமருதன் அது ஒரு ஆக்சிடென்ட் திவ்யா அப்படின்னோடனே திவ்யா பயங்கரமாக கத்துனாங்க. எதுடா ஆக்சிடென்ட்? அவள் என்ன சொன்னாலும் நீ நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நான் உன்னை அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னாங்க. உடனே பாரு அதுவரை என் கை சும்மாவா இருக்கும் அப்படின்னோடனே, முதல்ல பொம்பளை பிள்ளையாக நடந்துக்கோ அப்படின்னு. உண்மையிலே அதை அடிச்சு திவ்யா ரெட் கார்டு வாங்கிட்டே போயிருந்துருக்கலாம். அப்புறம் வாயை மூடுறி நீ கிளிப்ப அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இதானே உன் கேமு, உன் கேமை பார்த்தா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, உன் மூஞ்ச பாரு வாந்தி வருது, உன் மூஞ்ச பார்த்தாலே வாந்தி வருது அப்படின்னாங்க. உடனே அவங்க அப்படியா அப்போ எடுத்துரு அப்படின்னு பாரு சொன்னாங்க. உடனே உன் மூஞ்சில தாண்டி எடுப்பேன். உடனே எடு அப்படின்னோடனே, உன் மூஞ்சி ஆல்ரெடி வாந்தி எடுத்த மாதிரி தாண்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பார்வதிக்கு அப்படியே ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆமாம் இந்த அம்மா பெரிய மகாராணி அப்படின்னாங்க. உடனே வாயை மூட்ரி உன் மூஞ்சியும் ஆளும் அப்படின்னாங்க. அப்புறம் வார்த்தையை பார்த்து பேச, எப்படி வார்த்தை விடுறா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னாங்க. மற்ற எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே திவ்யா ஆமாம் ஒன்றை மாதிரி ஆளுக்கிட்டெல்லாம் வார்த்தையை எதுக்கடி நான் பார்த்து பேசணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா திருப்பி பார்வதி கிட்ட சொன்னாங்க, உன்னை ஒரு மனுஷனாவே முதல்ல மதிக்க முடியாது, உனக்கு நியாயம்னு ஒன்றே கிடையாது, நீ மனுஷியே இல்லை, ஆளும் மண்டையும் அப்படின்னாங்க. அப்புறம் உன் வாய் இருக்குல்ல, அந்த வாயை மூடுனா என்ன திறந்தா என்ன? அவங்க பார்வதி இப்படி சொல்லியிருப்பாங்க, என் வாய் நான் அப்படி தான் திறந்து பேசிகிட்டே இருப்பேன்னு. அதுக்கு உடனே சொல்கிறாங்க, உன் வாய் அந்த வாய் என்ன மூடினா எனக்கு என்ன, திறந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு எப்படி வாய் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி எனக்கு கத்துறதுக்கு ரைட்ஸ் இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீனவ சமூகத்தை பற்றி பேசியிருப்பாங்க. மீனவ சமூகத்தை பேசினதுக்கு கமர்தன் பேசியிருப்பார்ல, அதுக்கு சாரி கேட்குறேன்னு சொல்லி சாரி கேட்டல, நீ முதல்ல எதுக்கடி கேஸ் போட்ட? அப்போ கூட சுபிக்ஷா கேஸ் போட்டிருக்கும்போது அந்த கேஸுக்கு திவ்யா மட்டும்தான் கை தூக்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு யாருமே தூக்கல, அதுக்கப்புறம் திவ்யா கை தூக்கியிருப்பாங்க. யாருமே கை தூக்கியிருக்க மாட்டாங்க சுபிக்ஷாக்காக. அதை இந்த இடத்துல சொல்கிறாங்க, அப்போ நீ அவங்க அப்பா கிட்ட ஃபேக்காக தான் சாரி கேட்டியா அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் டேய் உன் பக்கத்தில் ஒரு ஓனக்கிழவி இருக்குல்ல, அந்த உனக்கு ஓனக்கிழவிங்கிற வேர்டு நான் ஃபஸ்ட் டைமாக கேட்குறேன். உன் பக்கத்தில் ஒரு ஓனக்கிழவி இருக்குல்ல, அந்த ஓனக்கிழவி உன்னை பற்றி யாருக்கிட்டலாம் என்னெல்லாம் பேசியிருக்குன்னு நீ வீட்டில் போய் பாரு, பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு, அதுக்கப்புறமா நான் அப்போ நீயே பண்ணு அப்படின்னா உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாரு சிரிக்க ட்ரை பண்ணாங்க. பட் பாரு ஃபேஸ் அப்படியே செத்து போச்சு. வச்சு செஞ்சுருக்காங்க ஒரு 2 மணி நேரமாக. திவ்யா கொடுத்த கவுண்டர்ஸ் எல்லாம் தனியாக எழுதி ஒரு புக்கில் தான் எழுதணும், என்னால் ஃபுல்லாக நோட் பண்ண முடியல. அப்புறம் ஒரு இடத்துல சொன்னாங்க, என்ன வீட்டுக்கு போய் கேஸ் போடுவியா, லாயர் ஃபேமிலி தானே கேஸ் போடுவியா, போட்டுக்கோணும் அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி திவ்யா இப்படி தான் பார்வை டீல் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. எஃப்ஜே இருந்திருக்கணும் இந்த இடத்துல. எஃப்ஜே இருந்திருந்தா இதே மாதிரி சூப்பராக கொடுத்துருப்பான். பட் எஃப்ஜே இல்லாத குறைய திவ்யா தீர்த்து வச்சுட்டாங்க. என் மனசுக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவ்வளோவுமே மரணமாக சம்பவம் தான் சொல்லணும். உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.